கும்பல போனதையும் குறுக்க வந்த மாதிரி கும்முன்னு நிக்கிறாடா என் அத்தை மக. பந்தய குதிரை மாதிரி சும்மா பல பல பலன்னு நிக்கிறாடா. பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் என் அத்தை மக சும்மா கும்முன்னு இருக்காடா. முடிவு பண்ணிட்டுடா பாண்டியா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் என் அத்தை மகளோட தான் வாழ முடிவு பண்ணிட்டேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இங்க பார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உன்னால என்ன கட்டிக்க முடியாது. முட்டை வர்ற மாட்டுக்கிட்டே மோதி பார்க்க வேண்டியது. நீருள்ளவர்களும் தாண்டி மீன் துள்ளோ. அது மாதிரி தான் கழுத்துல நான் ஒரு தாலி கட்டி பக்கத்துல வச்சுக்கிறவரை நான் துள்ளுவேன், துடி துடிப்பேன். முடிவு பண்ணிட்டு வாழ்ந்தா வாழ முடிவு பண்ணிட்டேன். டேய் காளையா, பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணுகிட்ட ஏன்டா வம்பு பண்ற? அவ என் அத்தை மக, அவளை ஒட்டிக்குவேன், அவளை ஏன் கட்டிக்குவேன். அது என்னுடைய விருப்பம். அதை கேட்க நீ யாரா அனாத பயல? டேய், நீ மாமா மவனா, நான் அத்தை மவன்டா. அத்தை மகனா? எந்த அத்தை மகன்டா? ஊர் பேர் தெரியாம ஓடி போய் புள்ள பெத்துக்கிட்டாலே ஒரு அனாதை, ஊர் பேர் தெரியாத ஒருத்தரோட போய் புள்ள பெத்துக்கிட்டாலே அந்த அத்தை மகனா? அப்பன் இல்லாத அனாத நாய நீ அத்தை மகன் சொந்தம் கொண்டாடும் போது நான் தாய் மாம மகன்டா, நான் எவ்வளவு சொந்தம் கொண்டாடுவேன். உன்னை சொல்லி குத்தலடா, உன்னையும் என் அத்தைய தோட்டத்தை கொண்டு வச்சிருக்கான் பாத்தியா என் மாமன்காரன், அவனை சொல்லணும். டேய், என்ன பத்தி என்ன வேணுமாலும் பேசு, என் மாமனை பத்தி பேசுன உசுரோட ஊடு போய் சேர மாட்டேன். ஏய் எறா காய, என் அப்பட பத்தி பேச என் மாமனுக்கு உரிமை இருக்கு. அதை கேட்க நீ யாரா? என்ன நீ இப்படி பேசுற? எனக்கு அத்தையே இல்லைன்ற. அத்தை மக எங்க இருந்து வந்தா? எங்க பாரு, அத்தை மகன் மயிர் மகன் உறவு கொண்டாடிட்டு வந்த நடக்கிறதே வேற. உன்னை என் மாமனை பிரிச்சு காட்டல. என் மாமன் தாண்டா எனக்கு உசுரு. உன்ன மாதிரி ஒருத்தல்ல இந்த ஊரே வந்தாலும் என்னை என் மாமனையும் பிரிக்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. நான் காளையா, செடியில வளையாது மரத்திலேயே வளைய போகுது. ஒன்னுத்துக்கு உதவாதவன் உன்னை பார்த்து கை நீட்டி சவால் விட்டுட்டு போறான். அவனை சும்மா விடலாமாடா காளையா? சதை இருக்கிறவன் தான்டா கத்தி நிற்கும். அது மாதிரிதான் என் மாமனோட காடு தோட்டம் இருக்கிறவன் தான் அவனும் என் அத்தைக்காரி ஆட்டம் போடுவாங்க. அந்த காடு தோட்டத்தை நமக்கு சொந்தமாக்கிட்டா அப்புறம் அந்த ரெண்டு நாய்களும் அணையாக மாமாவோட தோட்டம் உனக்கு சொந்தமாகணும்னா அந்த நந்தினி உனக்கு பொண்டாட்டி ஆகணும்டா. ருசியா இருக்கிற கரும்புனா அத வேரோட புடிங்கி திங்கிறவன்டா அந்த காளைய. அது மாதிரி தான் என் அத்தமாவ. அவ ருசியான கரும்பு. அவளை நான் சும்மா விடுவனா? சப்பி சக்கையா விடுவனா?